ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ பார்ட் 2ல் வந்து இது கண்டினியூங்க. பார்ட் 1 வீடியோவும் பாருங்கள். இது வந்து கேரட்டு பீன்ஸ் பொரியலுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது ஏற்கனவே போட்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை, பிளாக் சன்னா போட்டு நான் வந்து கிரேவி வச்சுருக்கேங்க. இதுவும் வந்து நேற்றோடைய கண்டினியூஸ் தான். இது வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நேற்றுனுடைய கண்டினியூஸ் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து கரைச்ச புளியை வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டேனுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பார்ட் 1 வந்து பார்த்தவங்களுக்கு இது வந்து புரியும். இப்போ பார்ட் 2 வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா புரியாது. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காய் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பார்த்தேன்னா பாப்பாவுக்கு வந்து தொண்டை வலி அப்புறம் சளி இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் கற்பூரவல்லியை போட்டு நல்லா வந்து சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் வந்து கற்பூரவல்லியை வந்து ஒரு 10 இலைக்கு போட்டு பிச்சு போட்டு அதில் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம குடித்தோம்னா நெஞ்சில் இருக்கிற சளியெலாம் கரைஞ்சிடும். அப்புறம் வந்து தொண்டை எரிச்சல்லாம் இருக்காது. அதனால் அவளுக்கு வந்து நடுவில் இதுவும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது தொண்டை சளியெல்லாம் வந்து எடுத்துடும். அதனால் காய்ச்சி அவளுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து தோசை தாங்க வந்து போட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் தோசை மாவு ரெடி பண்ணி வச்சாச்சுன்னு. இப்போ வந்து நான் வந்து தோசை வந்து போட்டுக்கிறேன். லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸு என்னன்றதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசி நொய் தாங்க இது. ஏற்கனவே அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன். நடுவில் வந்து நம்ம தோசையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த பொன்னி புழுங்கல் அரிசி நொய் வந்து சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது வாங்கிட்டு வந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போது வாங்க பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொன்னி புழுங்கல் அரிசி வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா முழு அரிசி நம்ம போட்டோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம நொய் அரிசியில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க இந்த அரிசி நான் வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் பிளாக் சன்னா இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நாங்கள் ஒரு வீட்டாண்டேருந்து பறிச்சிட்டு வந்தோம். அந்த குழம்பு வந்து அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த குழம்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை பாருங்கள் பொன்னி நொய் அரிசி லன்ச்சு இல்லைங்களா. அடுத்தது வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், கேரட்டு பீன்ஸு பொரியல் தான் இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து சைடிஷ்ஷுக்காக வந்து இது கொடுத்துருக்கேன். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்களா. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தோசை தாங்க நான் கொடுத்துருக்கேன். தோசையும் அதை குழம்பும் வந்து தொட்டுக்கிறதுக்காக கொடுக்குறேன். இந்த குழம்பு வந்து அவங்க காயெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி அந்த பிளாக் சன்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ காய வைக்காமல் அந்த குழம்பு மட்டும் ஊற்றி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் அவங்க கிளம்புறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சின்னவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. சின்னவங்களுக்கு வந்து அந்த சில்வர் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது. பெரியவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். வாங்க ரெடி பண்ணி வச்சிடலாங்களா. பாருங்கள் மூடி ரெடி பண்ணிடலாம்.
வாங்க. வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பொரியல் பாக்ஸ்லாம் வந்து நான் மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சாச்சு. இதுவும் வந்து குழம்பு பாக்ஸ் வந்து டைட்டாக மூடிக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த பேலன்ஸ் இருக்கிற டைமில் வந்து நான் அதை வந்து சொல்லிவிடுவேன். வாங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரீட் டாகும் வந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து சாப்பாடு போட்டாச்சு. அதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலை. இப்போ சாதம் வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, அவங்களுக்கான ஸ்பூனும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவதுகளுக்கான பாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதே தான் பாக்ஸு, பொரியல், அவங்களுக்கான குழம்பு, ஸ்பூனு. இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு பிடிக்கும்ன்றதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.